கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வெளியேற பெற்ற பிரண்ணாம் குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளாகிய ஒவ்வொரு குடும்பத்தையும் தனிப்பட்ட நபரையும் கர்த்தர் இந்த காலை நேரத்திலே உங்களை அதிகமாக ஆசிர்வதித்திருக்கின்றார். சென்ற 2 பதிவுகளில் ஜாமக்காரன் என சொல்லக்கூடிய அந்த அரகத்தின் காவலராகிய அவர் முதலாவது எப்படியாக ஒரு நகரம் கட்டுகின்ற பொழுது அந்த நகரத்தின் மக்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒரு பாதுகாவலாக இருந்தாரோ, கடைசியாக தீர்க்கதரிசியாக மாறி தேவனுடைய வார்த்தை சுமந்து வருகிற ஜாமக்காரனாக இருந்தார் என்றும், அதே ஜாமக்காரனுடைய ஊழியம் சபை காலத்தில் வருகின்ற பொழுது 5 வகையான ஊழியம் என்றும் சென்றைய 2 பதிவுகளில் நாம் பார்த்தோம். இப்பொழுது ஏசியா புஸ்தகத்தில் கேட்ட அந்த கேள்விக்கு, ஜாமக்காரனே இரவு எவ்வளவு சென்றது என்று கேட்ட கேள்விக்கு, கடைசி நாட்களிலே அந்நாளிலே வெளிச்சம் இல்லாமல் ஒருவேளை பிரகாசமும் ஒருவேளை மபுமாயிருக்கும் ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது, அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே ஒரு வெளிச்சம் உண்டாகும். பாருங்கள், அப்போ இந்த கடைசி நாட்களில் மறுபடியுமாக சாயங்காலத்திலே ஒரு வெளிச்சம் உண்டாகும். சாயங்கால வெளிச்சம் என்பது என்ன? மறுபடியுமாக தேவகுமாரனாகிய கிறிஸ்து பூமியிலே மாம்சத்தில் வெளிப்பட்டு தன் ஜனங்கள் மத்தியிலே நடமாடக்கூடிய மனிதனாக, அவர் கிளை உதிக்கின்ற பொழுது எப்படியாக இயேசு கிறிஸ்துவாக அவர் நடமாடக்கூடிய மனிதனாக இருந்தாரோ, அதே போல இந்த சாயங்கால நேரத்திலே மேற்கு பாகத்தில் அவர் வருகின்ற பொழுதும் ஒரு மனிதனாக எளிமையாக தோன்றுவதாக, இது இரவும் அல்ல பகலும் அல்ல, சாயங்காலத்தில் ஒரு வெளிச்சம் உண்டாகும் என்று வேதம் போதிக்கிறது. அப்படியான கடைசி நாட்களிலே ஜாமக்காரனாகவே தேவன் பூமிக்கு வருகின்றார். அவர் வருகின்ற பொழுது எவ்வளவு எளிமையாக வருகிறார். ஜனங்களோ அவரை கண்டு கொள்ள தவறிவிடுகிறார்கள். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக அவர்கள் சபை ஸ்தாபன கோட்பாடுகள், மனிதன் எண்ணங்களை பெற்றுக்கொள்கின்ற பொழுது தேவனுடைய வார்த்தையும் தேவனால் செய்யப்படுகின்ற ஒவ்வொரு அடையாளங்களையும் அவர்களால் விசுவாசிக்க முடியாமல் கர்த்தரை மறுதலிக்கின்றார்கள். பாருங்கள், அவர் செய்தியிலிருந்து நான் வாசிக்கின்றேன். இந்த ஜாமக்காரன் எப்படியாக அவர் பழைய ஏற்பாடு நாட்களிலிருந்து தீர்க்கதரிசியாக வெளிப்பட்டு சபை காலத்திலே 5 ஊழியமாக ஒரு சபைக்கு ஒரு 5 ஜாமக்காரர் வைத்திருந்தார். கடைசி நேரத்திலே பரிசுத்த ஆவியாக அந்த ஜாமக்காரனே இந்த பூமியிலே நடமாடக்கூடிய மனிதனாக வெளிப்படுகிறார் என்பதை பற்றி நாம் பார்க்கிறோம். இப்பொழுது செய்தியின் தலைப்பு முன்மாறியும் பின்மாறியும், ஃபார்மர் அண்ட் லேட்டர் ரெயின். 60வது ஆண்டு 3வது மாதம் 3ஆம் தேதியில கொடுக்கப்பட்ட செய்தியில 68வது பேரா முதல் நான் கொஞ்சம் உங்களுக்கு வாசிக்கிறேன். இப்பொழுது தேவனுடைய தீர்க்கதரிசி, இதோ ஒரு நாள் உண்டு, அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே ஒரு வெளிச்சம் உண்டாகும் என்று சொல்லியிருப்பதை நாம் காண்கின்றோம். அது எப்படிப்பட்ட வெளிச்சம்? காலையில் கிழக்கில் உதிக்க ஆரம்பித்த பொழுது பிரகாசித்த அதே சூரிய வெளிச்சம்தான் கடைசி நாளிலும் மேற்கிலும் பிரகாசிக்கும். நாளின் கடைசி மணி நேரத்தில் குமாரன் அங்கே பிரகாசிப்பார். குமாரன் SON அங்கே பிரகாசிப்பார். பாருங்கள், கிழக்கிலே எருசலேமிலே உதித்த அதே குமாரன், அதே வெளிச்சம்தான் மேற்கு ஆகிய சாயங்கால வேளையிலே அதே குமாரனுடைய வெளிச்சம்தான் இங்கே பிரகாசிக்கும் என்று வேதம் போதிக்கிறது. அப்போ முதல் வரிகளை இயேசு கிறிஸ்து ஆவியாகவா வெளிப்பட்டாரு? இல்லையே. நடமாடக்கூடிய மனிதனாக, பேசக்கூடிய மனிதனாக, ஒருவர் பார்க்கக்கூடிய மனிதனாக, ஒருவர் தொடக்கூடிய மனிதனாகத்தான் நம்மளை போலவே எளிமையாக இருந்தார். அப்ப அதே வெளிச்சம் சாயங்காலத்திலே மேற்கிலே வருகின்ற பொழுது அந்த வெளிச்சம் அதே போலத்தானே நடமாடக்கூடிய மனிதனாக வர வேண்டும். எப்படி ஆவியிலே வருவார்? பாருங்கள், அந்த வெளிச்சம் அதே போல மேற்கிலே வருகின்ற பொழுதும் அந்த வெளிச்சம் மாம்சத்தில் தான் வெளிப்பட வேண்டும். எப்படி ஒரு சூரியன் காலையில உதிக்கப்பட்டு சாயங்காலம் வரைக்கும் ஒரே சூரியன் ஒளி தான் பூமி எங்கும் படுகிறது.
காலையில உதித்த சூரியன் தான் சாயங்காலம் வரைக்கும் பூமியில வெளிச்சம் கொடுத்து கொண்டு வருகிறது. அப்படி இருக்கின்ற பொழுது கிழக்கிலே உதித்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சாயங்கால வெளிச்சமாகிய மேற்கிலே வருகின்ற பொழுது அங்க மனிதனாக வெளிப்பட்டவர், நடமாடக்கூடிய மனிதனாக இருந்தவர், சாப்பிடக்கூடிய மனிதனாக இருந்தவர் மேற்கில வருவது மட்டும் எப்படி அவர் ஆவியிலே வந்துருவார்? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் தானே. அப்ப கிழக்கிலே எப்படி உதிக்கப்பட்டாரோ அதே போல அவர் மேற்கிலையும் சாயங்கால நேரத்திலே ஒரு மனிதனாகத்தான் வர வேண்டும் என்று இந்த செய்தி நமக்கு போதிக்கிறது. பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். அதே சூரிய வெளிச்சம் தான் கடைசி நாளிலும் மேற்கில் பிரகாசிக்கும். நாளின் கடைசி மணி நேரத்தில் குமாரன் அங்கே பிரகாசிப்பார். குமாரன், அதாவது SON, அங்கே பிரகாசிப்பார். இப்பொழுது நமக்கு ஒரு நேரம் உண்டாகியிருந்தது, நமக்கு ஒரு சிறு சாயங்கால வெளிச்சம் உண்டாகியிருந்தது. ஆனால் அந்த ஒழுங்கை கவனியுங்கள், விடியற் காலம் வருகிறது, ராக்காலம் வருகிறது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபோது அவன் பரிபூர்ணமான வேத வசனத்தின் ஒழுங்கில் இருந்தான். நீங்கள் கவனித்தீர்களா? விடியற் காலமும் வருகிறது, ராக்காலமும் வருகிறது. ஜாமக்காரனே, இரவு எவ்வளவு சென்றது? பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசி நாட்களிலே கேட்ட கேள்விக்கு பதில் பாருங்கள், இந்த கடைசி நாட்களிலே நிறைவேறுகிறது. அப்ப ஏசாயா நாட்களிலே நீங்கள் கவனித்தீர்களா? விடியற் காலமும் வருகிறது, ராக்காலமும் வருகிறது. ஜாமக்காரனை, இரவு எவ்வளவு சென்றது? அப்ப சகரியா நாட்களிலே எழுதுகின்ற பொழுது அது இரவும் அல்ல, பகலும் அல்ல, சாயங்காலத்திலே ஒரு வெளிச்சம். பாருங்கள், கர்த்தருடைய இரண்டாம் வருகை அவர் கிழக்கிலே உதித்தது போல, முதல் வரிகளே உதித்தது போல அவர் இரண்டாம் வரிகளே உதிக்கின்ற பொழுது, ஜாமக்காரனே, அந்த நேரம் அது இரவும் அல்ல, பகலும் அல்ல, சாயங்கால வெளிச்சமாக இருக்கிறது. கடைசி நாட்களில் அதே பரிசுத்த ஆவியானவர் ஆதியும் நானே, அந்தமும் நானே, அல்பாவும் நானே, ஒமகாவும் நானே, தொடக்கம் நானே, முடிவும் நானே. லோகோஸ் தொடங்கி வைத்த இந்த உலகத்தை லோகோஸை வந்து முடிக்க வேண்டும். ஏழையும் தொடங்கி வச்சிருந்த உலகத்தை ஏழையுமே வந்து முடிக்க வேண்டும். அப்படி என்ற பொழுது சாயங்காலத்தில் ஒரு வெளிச்சம் வருகிறது. அது இரவும் அல்ல, பகலும் அல்ல. மேற்கிலே, அதாவது கிழக்கிலே உதித்த அதே சூரியனாகிய குமாரன் தான் மேற்கிலே வருகின்ற பொழுது அதே வெளிச்சம்தான், அதே சூரியன்தான் சாயங்கால வெளிச்சமாக வருகிறது என்று ஏசாயா புஸ்தகத்தில் கேட்ட கேள்விக்கு சகரியா பதில் எழுதுகின்றார். அது இரவும் அல்ல, பகலும் அல்ல, சாயங்காலத்தில் வெளிச்சம். சாயங்காலம் என்பது என்ன? உலகத்தின் கடைசி முடிவின் நாள். கடைசி நாள் தான் சாயங்கால வெளிச்சம். பாருங்கள், கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்கும் என்று இயேசு சொன்ன காரியங்கள் நிறைவேறுகிறதை நாம் காணும் பொழுது அவர் இந்த கடைசி சந்ததியை முன் அறிந்து சொன்னார். நாம் அதை தத்துரமாக பார்ப்போம். இஸ்ரவேல் தத்துரவமாக இருக்கிறது, அடையாளங்கள் தத்துரவமாக இருக்கிறது, உலகம் முழுகி கொண்டிருக்கிறது. அணுகுண்டு யுகம், மேலும் அதுதான் இந்த முடிவின் யுகத்தின் முடிவாக இருக்கிறது, காலத்தின் முடிவு. மேலும் அந்த கையெழுத்துக்களை நாம் எல்லா இடங்களில் பார்க்கிறோம். அது நம்மை, ஜாமக்காரனே, இரவு எவ்வளவு சென்றது என்று கூப்பிட்டு கேட்கும்படி செய்கிறது. பாருங்கள், அப்ப இந்த ஜாமக்காரன் இந்த கடைசி நாட்கள் நடக்கிற அடையாளங்களை பார்த்து, அற்புதங்களை பார்த்து, இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயங்கள், அற்புதங்கள் கடைசி நாட்களே சாயங்கால வெளிச்சத்திலே உண்டாகின்ற பொழுது பாருங்கள், ஜாமக்காரனே, இரவு எவ்வளவு சென்றது என்று கூப்பிட்டு கேட்கும்படி செய்கிறது. ஏனென்றால் முதல் வரியில் அவர் என்ன செய்தாரோ அதேதான் இரண்டாம் வரிகளையும். மரித்தவர்கள் உயிர்ப்பிக்கிறார்கள், குருடர்கள் பார்வை அடைகிறார்கள், முடவர்கள் நடக்கின்றார்கள், உள்ளத்தில் ஆழத்தின் ரகசியங்கள் எடுத்து பேசுகின்றார், அணியிலே வராத இடத்தில் அணு சிருஷ்டிக்க பண்ணுகின்றார், மேகஸ்தம்பத்தில் வெளிப்படுகின்றார், தலைக்கில் மேல் அக்னிஸ்தம்பம் இருக்கிறது, தோல் மேல் அக்னிஸ்தம்பம் இருக்கிறது. முன்ன பின்ன தெரியாத ஒருவரை தேவன் பெயர் சொல் அழைத்து குணமாக்கி அனுப்புகின்றார். கிழக்கிலே உதித்த அதே வெளிச்சம் சாயங்காலத்திலும் வெளிச்சம் மாறாமல் அதே வெளிச்சமாக பிரகாசிக்கின்றது. அப்ப இந்த கடைசி நாட்களிலே ஜாமக்காரனாக யாரு வர வேண்டும்? லோகோஸ் வர வேண்டும், ஏலோயும் வர வேண்டும், பசுத்தாவியானவர் தான்
சபை ஸ்தாபன கோட்பாடுகள் நிமித்தமாக ஒரு ஆத்துமாவுக்கு வருகின்ற நரகத்தின் செல்லக்கூடிய அந்த கோட்பாடுகளை எச்சரிப்பதற்காக அவளை விட்டு நீ வெளியே வா, உன் ஆத்மா நரகத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது, இதோ கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வேதாகமத்தை வந்து நீ ஆராய்ந்து பார், அதிலே உனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று யார் சொல்ல வேண்டும்? பரிசுத்த ஆவியானவர் தான் ஜாமக்காரனாக நின்று கொண்டு ஜனங்களை நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாக அவளை விட்டு வெளியேவாருங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை அழைக்க வேண்டும். ஏனென்றால் இந்த கடைசி நாட்களில் வெளிப்பட்ட ஜாமக்காரன் பரிசுத்த ஆவியாக இருக்கின்றார். எங்களுக்கு பகலும் அல்ல இரவும் அல்ல, சாயங்காலத்தில் வெளிச்சம். பாருங்கள், சபைகளுக்கு 5 ஜாமக்காரனை வைத்தார். அந்த 5 ஜாமக்காரர் என்ன செய்தார்கள்? தேவனுக்கு பதிலாக சபை ஸ்தாபன கோட்பாடுகளை ஏற்படுத்தி கொண்டு பணம் சம்பாதிப்பதற்கும் புகழ் பெறுவதற்கும் இந்த உலகத்திலே பெரிய அந்தஸ்தை பெற்றுக் கொள்வதற்குமாக கர்த்தருடைய வார்த்தையை மறுதலித்து ஏசா போல சேஷ்ட புத்திர பாக்கத்தை விற்று போட்டு விட்டார்கள். பணத்துக்காக, பொருளுக்காக, வேலைக்காக, இப்படியாக திருமண காரியங்களுக்காக அவர்கள் வித்து போட்டு விட்டார்கள். தேவன் தான் பெற்றெடுத்த குமாரன் குமாரத்தியை, கல்வாரி சிலுவையிலே பெற்றெடுக்கப்பட்ட குமாரன் குமாரத்தியை, தன்னுடைய விலா எலும்பு குத்தப்பட்டு அந்த விலா எலும்பிலிருந்து வெளியே வந்த முதலில் தண்ணீர், 2வது ரத்தம், 3வது ஜீவனாகிய பெற்றெடுக்கப்பட்ட மணவாட்டியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனே ஜாமக்காரனாகத்தான் வெளிப்பட்டு தன் பிள்ளைகளை, தன் குமாரன் குமார்த்திகளை, தன்னுடைய மணவாட்டியை வருகிற சபை ஸ்தாபன கோட்பாடுக்குள் இருக்கிற ஆபத்துக்களிலிருந்து வெளியே அழைத்து வந்து அந்த கூர்நூறி கோபுரத்துமல் நின்று கொண்டு தன்னுடைய ஜனங்களை, தன்னுடைய பாகத்தை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்றால் அந்த ஜாமக்காரன் பரிசுத்த ஆவியாக நிற்கின்றார். அவர் உலக ஜனங்களை மீட்டுக் கொள்ளவில்லை, தான் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை. எப்படியாக ஆதாம், முதலில் ஆதாம் படைக்கின்ற பொழுது ஆதாமை தேவன் ஆணும் பெண்ணுமாக தான் படைத்திருந்தார், சிருஷ்டிக்க பண்ணினார். பிறகு ஆதாமுக்கு நித்திரையை கொடுத்து ஆதாமுக்குள்ளிருந்த ஏவாளை பிட்டு எடுத்தார். ஆதாம் தனியாக, ஏவாள் தனியாக தேவன் அங்கே தனித்தாக பிரித்தார். அதே போல உலக தோற்றத்துக்கு முன்பாக முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய மணவாட்டி கிறிஸ்துக்குள்ள ஒரே சரீரமாக, ஒரே உடலாக, ஒரு ரத்தமாக இருந்தது. அவள் கண்ணின் வயிற்றுக்குள்ளே, மரியாள் வயிற்றுக்குள்ளே கிறிஸ்து பிறக்கின்ற பொழுதும் மணவாட்டி அவருக்குள்ளதான் இருந்தார். அதிசயங்கள் அற்புதம் பண்ணுகின்ற பொழுதும், எருசலேம் வீதிகளிலே நடந்து கொண்டிருக்கின்ற பொழுதும், அதிசயம் அற்புதங்கள் செய்கின்ற பொழுதும், 7000 பேருக்கு அப்பத்தை பிட்டு தருகின்ற பொழுதும், கல்வாரி சிலையை சுமந்து கொண்டு கல்வாரியிலே கபால்ஸ்தல் செல்லுகின்ற பொழுதும் இந்த மணவாட்டி கிறிஸ்துக்குள்ளதான் இருந்தால். கல்வாரி சிலுவையிலே ஈட்டியானது எப்படி முதலாம் ஆதாமுக்குள்ளே விலா எலும்பு எடுப்பதற்காக தேவன் அங்கே ஒரு கீறல் போட்டாரோ விலா எலும்பு எடுப்பதற்காக, அதே போல இயேசுக்கு கல்வாரி சிலுவையில் இருக்கின்ற பொழுது அங்கு ஈட்டியானது குத்தப்பட்டு கீறல் போட்டு உள்ள இருக்கிற மணவாட்டியை வெளியெடுத்தார். அந்த பிரிக்கப்பட்ட மணவாட்டியோ 7 சபை காலத்துக்கு 7 கன்னிகளாக தேவன் வெளிப்படுத்தினார். அந்த கன்னிகைகள் நிசையா சங்கத்திலும் சபை கோட்பாடுகளிலும் மூழ்கிவிட்டது. தவறான வழியிலே அவள் வழி நடத்தப்பட உலக சபை ஸ்தாபனங்கள் கோட்பாடுகள் மூலியமாக வழி நடத்தப்பட்டால், சாயங்கால வெளிச்சம் பூமி மேலே விழுகின்ற பொழுது அதே குமாரன் மறுபடியுமாக தான் பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகளை மீட்டுக்கொள்ள வருகின்ற பொழுது உலக ஜனங்களை மீட்டுக்கொள்ள வரவில்லை. கல்வாரி சிலுவையிலே தேவன் யாரை முன்குறித்தாரோ அந்த பிள்ளைகளை மாத்திரமே தன்னுடைய பாகத்தை மீட்டுக் கொள்வதற்காக தேவன் சாயங்கால வெளிச்சத்திலே வருகின்றார். அது இரவும் அல்ல, பகலும் அல்ல. இந்த ஜாமக்காரன் கடைசி நாட்களை பாருங்கள், பரிசுத்த ஆவியானவராக நிற்கின்றார். தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு செல்வதற்காக, தன்னுடைய பாகத்தை மீட்டுக் கொள்வதற்காக கடைசி நாட்களை பாருங்கள், பரிசுத்த ஆவியானவரை ஜாமக்காரனாக நிற்கின்றார். பாருங்கள், நான் மேலும் வாசிக்கிறேன். 71வது பேரா. நமக்கு ஒரு ஜாமக்காரன் இருக்கிறார்,
மகிமையின் பாதுகாப்பு அரண் மீது ஏறி நிற்கின்ற ஒரு ஜாமக்காரன் நமக்கு இருக்கின்றார். தேவனை விசுவாசிக்க போகின்ற மனிதர்களுக்குள்ளும் ஸ்திரீகளுக்குள்ளும் அந்த கோபுரத்தை அமைத்துக் கொள்ள பசுத்த ஆவியானவர் திரும்ப அனுப்பப்பட்டிருக்கின்றார். அவர்தான் அந்த ஜாமக்காரன். நம் எல்லோரும் மீதும் ஜாமம் காக்கும்படி ஜாமக்காரனாக அனுப்பப்பட்ட அந்த பசுத்த ஆவியானவர் நமக்கு இருக்கிறார். அவர் நம்முடைய பாதுகாவலர். பசுத்த ஆவியானவர் தான் மனிதனை வழிநடத்தும்படியாகவும் நம்முடைய ஆத்துமாக்களுக்கான ஜாமக்காரனாகவும் அனுப்பப்பட்டிருக்கின்றார். அது முற்றிலும் சரி. மனிதர் ஒருவரை ஒருவர் காவல் காக்க முடியாது. பசுத்த ஆவியானவர் தான் நம்மீது காவல் காக்கிறவர். அவர் நம்முடைய போதகர், நம்முடைய உபாத்தியர். பசுத்தாவிதான் போதிப்பதற்காக அனுப்பப்பட்டிருக்கின்றார். இந்த காரியங்களை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது அந்த பசுத்த ஆவியானவரை நோக்கி, ஜாமக்காரனே, இரவு எவ்வளவு சென்றது என்று நாம் கூப்பிடலாம். அவர் இங்கே சொன்ன வண்ணமாகவே உங்களுக்கு சொல்வார். விடிய காலம் வருகிறது, ராக்காலம் வருகிறது. அது என்ன, அது இப்பொழுது எப்படி சம்பவிக்கிறது என்று பாருங்கள். அது பகலும் அல்ல, இரவும் அல்ல, சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். அப்ப நமக்கென்று கொடுக்கப்பட்ட ஜாமக்காரன் இன்றைய நாட்களிலே பசுத்த ஆவியானவர் இருக்கின்றார். அவர்தான் வரப்போற காரியங்களை அறிவித்துக் கொடுத்து நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாக சபை கோட்பாடுகள் மூலியமாக ஏறெடுக்கப்படுகின்ற கர்த்தருடைய வார்த்தையை மறுதலிக்கிற ஆவிகளுடைய வழிகளுக்கு செல்லாதபடிக்கு உங்கள் நித்திய ஜீவனை காக்கும்படியாக தேவன் வார்த்தைக்கு அளித்து வார்த்தையின் மூலியமாக வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பாருங்கள். அதிலே உங்களுக்கு நித்திய ஜீவன் சொல்லுகிற வார்த்தையின் பிரகாரம் இந்த பசுத்தாவி எங்கே உங்களுக்கு வழிநடத்துவார்? வார்த்தைக்கு வழிநடத்துவார். அப்படி என்றால் அந்த பசுத்தாவியானவர் ஆபிரகாம்கிட்ட வெளிப்படுகின்ற பொழுது ஆவிலே வரவில்லை. எவ்வளையும் தானே லோகோஸ் தானே ஆபிரகாம்கிட்ட வெளிப்பட்டாரு. அவள் மெல்கிசேதேக்காக வெளிப்படுகின்ற பொழுதும் ஒரு மனிதனாகத்தான் வெளிப்பட்டார். 3 பேர் வருகின்ற பொழுது 3 ஒருவராக ஆபிரகாம் இடத்திலே ஏலோயமாக வெளிப்பட்டார். ஆபிரகாம் அவருடைய கால்கள் கழுவுவதற்காக தண்ணீரை கொடுத்தார், குடிக்க பால் கொடுத்தார், கன்றுக்குட்டி அடித்து மாட்டிறைச்சியை கொடுத்து அவர்களை சாப்பிட வைத்தார். சாராடத்தில் சென்று சாராலே 3 படி மாவு எடுத்து நீ அப்பத்தை ரெடி பண்ணு என்று சாப்பிடக்கூடிய மனிதனாகத்தான் இருந்தார். அவர் மெல்கிசேதேக்காக வெளிப்படுகின்ற பொழுதும் ஆபிரகாம் இடத்திலே திராட்சரசத்தையும் அப்பத்தையும் புசிக்கிற ஒரு மனிதனாகத்தான் இருந்தார். அதே மெல்கிசேதேக்கு இயேசு கிறிஸ்துவாக பூமியில் வெளிப்படுகின்ற பொழுது அதே இயேசு கிறிஸ்து நடமாடக்கூடிய மனிதனாகத்தான் இருந்தார். பேசக்கூடிய, பார்க்கக்கூடிய, தொடக்கூடிய, நடமாடக்கூடிய ஒரு மனிதனாகத்தான் இருந்தார். அதே தேவன் புறஜாதி மத்தியிலே வருகின்ற பொழுது அவர் எப்படி ஆவியாக வருவார்? அதே போல நடமாடக்கூடிய மனிதனாகத்தானே வர வேண்டும். யூதனிடத்திலே மாம்சத்தில் வெளிப்பட்டார், சமாரியரிடத்திலே மாம்சத்தில் வெளிப்பட்டார், நடமாடக்கூடிய மனிதனாக இருந்தார். ஆனா புறஜாதி கிட்ட வருகின்ற பொழுது மாத்திரம் அவர் எப்படி ஆவியில வர முடியும்? அப்படி என்ன அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருவாரே? அப்படி வார்த்தை பொய்யாயிருமே. அப்ப என்ன செய்ய வேண்டும்? தேவன் யூதனுக்கும் மாம்சத்தில் வர வேண்டும், சமாரியருக்கும் மாம்சத்தில் வந்துவிட்டார். அதே போல புறஜாதிக்கும் அவர் மாம்சத்திலே வெளிப்படுகின்ற பொழுது இந்த ரகசியங்களை காணாதபடிக்கு சபை ஸ்தாபனங்கள் குருடாக இருப்பதனாலே இந்த ரகசியங்களை வெளிப்படுவதிலையும் இன்றைக்கு வெளிப்பட்ட மெசியாவை காணும்படிக்குத்தான் சாயங்கால வெளிச்சம் பூமியிலே பிரகாசிக்கிறது. அப்ப அந்த வெளிச்சத்தை யாரு பார்க்க முடியும்? இன்றைக்கு வெளிப்பட்ட மாம்சத்தில் வெளிப்பட்ட மெசியாவை யாரு காண முடியும்? உலக ஜனங்களா? கர்த்தராலே முன்குறிக்கப்படாத பிள்ளைகள் காண முடியுமா? அப்ப யார்தான் பார்க்க முடியும்? தேவனாலே முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள் முதல் வரிகளை எப்படியாக அப்போஸ்தலராக, சமாரிய பெண்ணாக, பேதுருவாக, பிலிப்பாக, நாத்தான் வேலாக தேவன் யாரை முன்குறித்தாரோ அந்த பிள்ளைகள் மாத்திரமே முதல் வரியிலே இவர் தேவனுடைய குமாரன் என்று பேதுரு அறிக்கை செய்தான். அதே போல இரண்டாவது வரிகளே வருகின்ற பொழுதும் தேவன் உலக ஜனங்களுக்காக வரவில்லை,
கர்த்தருடைய வார்த்தையை மறுதலிக்கிற பிள்ளைகளுக்கு வரவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை மறுதலித்து போடுகின்ற சபை ஸ்தாபனங்களுக்கு வரவில்லை. கல்வாரி சிலுவையிலே தேவன் யாரை பிற்றெடுத்தாரோ, தன் சரீரத்திலிருந்து இரத்தமாக யாரை குமாரன் குமாரத்தியாக வெளியே அழைத்து பிற்கப்பட்டு எடுத்தாரோ அந்த பாகத்தை மீட்டுக்கொள்ளதான் வருகின்றார். அப்பொழுது என்றால் அந்த பாகம் மாத்திரம்தான் இவரை கிறிஸ்து என்றும் ஏலோயும் என்றும் கண்டு கொள்ளும். அப்போ தேவன் யூதனத்தில் மாம்சத்தில் வெளிப்பட்டார், சமாரிடத்தில் மாம்சத்தில் வெளிப்பட்டார், இயேசு கிறிஸ்துவாக வருகின்ற பொழுது மாம்சத்தில் வெளிப்பட்டார். அதே போல தான் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை மனவாட்டி இடத்துல வருகின்ற பொழுதும் தேவன் எப்படிதான் வர வேண்டும்? நடமாடக்கூடிய மனிதனாக, பேசக்கூடிய மனிதனாக, தொடக்கூடிய மனிதனாகத்தான் இந்த சாயங்கால வெளிச்சம் இருக்க வேண்டும் என்று செய்து போதிக்கிறது. அப்ப அந்த சாயங்கால வேளத்தில் வருகிற ஜாமக்காரன் யாராக இருக்கின்றார்? அவர் பசுத்தாவியாக இருக்கின்றார். அப்ப அந்த பசுத்தாவி இன்றைக்கு யாராக இருக்கிறார் என்பதை பற்றி முக்கியமான ஒரு பேராவை நான் வாசிக்கிறேன். அதே செய்தியில்தான் முன்மாறியும் பின்மாறியும் என்ற செய்தியில 88வது பேராவை நான் வாசிக்கிறேன். ஏற்கனவே நான் 71வது பேரை வாசிக்கின்ற பொழுது, இந்த கடைசி நாட்களிலே நமக்கு ஒரு ஜாமக்காரன் இருக்கிறார், அவர் மகிமையின் பாதுகாப்பு அரண் மீது ஏறி இருக்கிறார், நம்முடைய ஜாமக்காரன் பசுத்தாவியானவர் என்று வாசித்து காண்பித்தேன். இப்பொழுது 88வது பேராவை நான் வாசிக்கிறேன். அவருடைய ஜாமக்காரர்களில் ஒருவனாக அவர் என்னை இந்த ஜாமக்கார கோபுரத்தின் மீது ஒருவனாக வைத்திருக்கிறபடியால் நான் இன்றிரவு இதை உங்களுக்கு சொல்லுகிறேன். வந்து கொண்டிருக்கிறதான குமாரன் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றார், அவருடைய வருகையை பிரதிபலியுங்கள். பாருங்கள், இன்றைக்கு ஜாமக்காரனாக நான் இருக்கின்றேன். 71வது பேரால் வாசி காண்பித்தேன். இன்றைக்கு ஜாமக்காரனாக இருப்பவர் பசுத்த ஆவியானவர் என்று அவர் பேசினார். 88வது பேராவிலே இன்றைக்கு அவருடைய ஜாமக்காரர்களில் ஒருவனாக நான் இருக்கின்றேன். அவர் எனக்கு தந்திருக்கிறதான இந்த சிறிய ஊழியம் சோதோமுக்கு கொடுக்கப்பட்ட கடைசி அடையாளம் என்ன? பாருங்கள், இந்த கடைசி நாட்களிலே ஜாமக்காரனாக பசுத்த ஆவியாக நான் நின்று கொண்டிருக்கின்றேன். எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த கடைசி அடையாளம் என்ன என்று தெரியுமா? அவர் எனக்கு தந்தருளிதான இந்த சிறிய ஊழியம் சோதோமுக்கு கொடுக்கப்பட்ட கடைசி அடையாளம் என்ன? சோதோமுக்கு என்னங்க தேவன் கொடுத்த கடைசி அடையாளம்? தேவன் மாம்சத்தில் வெளிப்படுவது. ஆபிரகாம் இடத்தில் அவர் ஏழையுமாக தூதனாக வெளிப்படுவது, நடமாடக்கூடிய மனிதனாக வெளிப்படுவது தான் சோதோமுக்கு என்று கொடுக்கப்பட்ட கடைசி அடையாளம். அதே போல அந்த கடைசி நாட்களிலே சாயங்கால வெளிச்சமாக வருகின்ற பொழுதும் இந்த சோதோமுக்கு கொடுக்கப்பட்ட கடைசி அடையாளம் பாருங்கள், அவர் மாம்சத்தில் வந்தார் என்பது தான் நமக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடாக இருக்கிறது. பாருங்கள், அந்த தூதன் கூடாரத்தின் பக்கமாக முதுக திருப்பி வைத்துக் கொண்டு உள்ளே சாரால் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்று சொன்னாரே, அது என்ன? பாருங்கள், ஆபிரகாம் இடத்திலும் சாரிடத்தில் தேவன் வெளிப்படுகின்ற பொழுது ஏழையுமாக நின்று கொண்டிருந்தார். சாராளிடத்தை முதுக திருப்பி நின்று பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அங்கு என்ன நடந்தது, அவர் என்ன சொன்னார், அது என்ன ஒன்று தெரியுமா? அது இஸ்ரவேலுக்கும் சோதோமுக்கும் ஆன கடைசி அடையாளம் என்னவாயிருந்தது. அப்ப தேவன் இஸ்ரவேலுக்கும் சோதோமுக்கும் கடைசியாக வெளிப்பட்ட அடையாளம், தேவன் தன் முதுக திருப்பி மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனாக நின்று கொண்டிருந்தார். அதுதான் அந்த அடையாளம். பாருங்கள், இஸ்ரவேலுக்கும் சோதோமுக்கும் மான கடைசி அடையாளம் என்னவாய் இருந்தது? சமாரியர்களுக்கு கொடுக்கப்பட்ட கடைசி அடையாளம் என்னவாய் இருந்தது? சமாரியத்தில் கொடுக்கப்பட்ட கடைசி அடையாளம், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவில அல்ல, நடமாடக்கூடிய மனிதனாக. சமாரிய பெண் அவள்கிட்ட பேசினாள். சமாரிய பெண் அவர் ரூபத்தை கண்டு கொண்டாள். நடமாடக்கூடிய மனிதனாக அவர் கிணற்றின் மேல் அமர்ந்து கொண்டிருந்தார். யாருங்க? லோகோஸ், ஏலோயும் அமர்ந்து கொண்டிருந்தார். அப்ப யூதனிடத்திலும் சமாரியத்தில் தேவன் மாம்சத்தில் வெளிப்படுத்தி காண்பித்து விட்டார். 3வது இனத்தாராகிய புறஜாதிக்குள்ள வர வேண்டும் என்றால் அவர் எப்படி ஆவியாக வருவார்? அப்போ அவரை ஆவியாக வருவேன் சொல்லுகிறவர்கள் கள்ள போதர்களாக இருக்கின்றார்கள், வேதத்தை அறியாதவர்களாக இருக்கின்றார்கள். இயேசு கிறிஸ்து தான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்.
அப்ப யூதனுக்கு மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன், சமாரியருக்கு மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். அப்ப புறஜாதிக்கு வருகின்ற பொழுதும் அதே தேவன் தான் எப்படி வர வேண்டும்? அதே நடமாடக்கூடிய மனிதனாகத்தான் வர வேண்டும். பாருங்கள், வாசிக்கிறேன். இஸ்ரவேலுக்கும் சோதோமுக்குமான கடைசி அடையாளம் என்னவாய் இருந்தது? சமார்களுக்கு கொடுக்கப்பட்ட கடைசி அடையாளம் என்னவாய் இருந்தது? அது மாம்சத்தில் வெளிப்பட்டவர் அல்லவா? அவர் புறஜாதியோரு கூட இருந்ததில்லை. பாருங்கள், 2 பேர்த்திட்டுமே தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டாரு. ஆனால் அவர் புறஜாதியாரு கூட மாம்சத்தில் வெளிப்பட்டு நடமாடக்கூடிய மனிதனாக, ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு ஜாமக்காரனாக அவர் வரவில்லை. ஏனென்றால் புறஜாதியார் ஒருபோதும் கற்பிக்கப்படவில்லை. தேவன் புறஜாதி இடத்திலே மாம்சத்தில் வெளிப்பட்டு அவர்களுக்கு போதகத்தையோ பிரசங்கத்தையோ அவர் செய்யவில்லை. இப்பொழுதோ 2000 வருட உபதேசம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. காரியம் என்ன? பின்மாரியும் முன்மாரியும் சேர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. விடியற் காலத்து நட்சத்திரங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மெருகேற்றப்பட்டு வருகின்றார். இப்போ 2000 ஆண்டுகள் கழித்து அதே வார்த்தை, அதே செய்தி, முன்மாரியும் பின்மாரியும். பாருங்கள், யூதனுக்கு முன்மாறி, நமக்கு பின்மாறி. ஆனால் கடைசி நாட்களில் வருகின்ற பொழுது அவர் முன்மாரியும் பின்மாரியுமாக புறஜாதி மத்தியிலே வெளிப்படுகின்ற பொழுது அங்கே ஒரு பசுத்தாவியானவர் ஜாமக்காரன். பாருங்கள், கடைசி நாட்களிலே இந்த குமாரன் பூமியிலே வெளிப்படுகின்ற பொழுது அது இரவும் அல்ல பகலும் அல்ல, சாயங்கால வெளிச்சம் என்று சொல்லுகின்ற பொழுது அதே பசுத்தாவியானவர் இங்கே பிரண்ணாமாக நின்று கொண்டிருக்கின்றார். மாம்சத்தில் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். நடமாடக்கூடிய மனிதனாக இருக்கின்றார். ஒருவர் பார்க்கக்கூடிய மனிதனாக நின்று கொண்டிருக்கின்றார். அதனால்தான் அவர் தலைக்கு மேல் அக்னிஸ்தம்பம், அவர் தோல் மேல் அக்னிஸ்தம்பம். குருடனை பார்க்க வைக்கின்றார், முடவனை நடக்க வைக்கின்றார், மெசியானுடைய கிரியைகளை காண்பிக்கின்றார், அணிலே வராத இடத்தில் அணிலை சிருஷ்டிக்க பண்ணி காண்பிக்கின்றார். ஏனென்றால் சாயங்கால வெளிச்சம் என்பது தேவன் மாம்சத்தில் வெளிப்படுவது. அவர் எப்படியாக யூதரிடத்தில் மாம்சத்தில் வெளிப்பட்டாரோ, சமாரியருக்கு மாம்சத்தில் வெளிப்பட்டார், அதே போல புறஜாதிக்கும் அவர் மாம்சத்தில் வெளிப்படுகின்ற பொழுது அவர் பிரண்ணாமாக வெளிப்பட்டு விட்டார். அதனால் தாங்க அக்னிஸ்தம்பம் ஒரு தலைக்கு மேலே லோகோஸ், ஆதியும் நானே அந்தமும் நானே. ஜலத்தின் மேல் அசவாடி கொண்ட அதே பசுத்தாவியானவர் அக்னிஸ்தம்பத்தில் வெளிப்பட்டு கடைசி நாட்களில் வருகின்ற பொழுது நடமாடக்கூடிய மனிதனாக அவர் பிரண்ணாமுடைய தலைக்கு மேல் நின்று கொண்டு பிரண்ணாமாக நின்று கொண்டு விட்டார். அப்ப இந்த ஜாமக்காரனாக வருகின்ற பொழுது முதலில் எருசலேம் பட்டணத்தை காக்கும்படியாக ஒரு எச்சரிப்பின் தூதனாக இருந்தான். பிறகு தேவன் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அவனுக்கு தீர்க்கதரிசி என்று பெயர் வைத்து அவன் வந்து அந்த ஜனங்களை பாதுகாத்துக் கொள்கிற ஒரு ஜாமக்காரனாக இருந்தான். பிறகு உலகமெல்லாம் ஆடுகளையும் புறாக்களையும் செபக்கடாயை பலி கொடுத்து விட்டு மனம் திரும்பாமல் இருக்கின்ற பொழுது பலி இடுவதற்கென்றே அடிக்கப்பட வேண்டிய ஒரு ஆட்டுக்குட்டியாகவே இயேசு கிறிஸ்து ஜாமக்காரனாக பிறந்தார். நான் மரித்து உயிர்த்தெழுந்து மேலே சென்றால்தான் புறஜாதிக்கென்று தேவன் அனுப்புகின்ற பொழுது 7 சபை காலங்களாக இருந்தது. அந்த 7 சபை காலத்துக்கும் தேவன் ஒரு சபைக்கு 5 விதமான ஜாமக்காரனை வைத்தார். 5 ஊழியங்களுமாக தேவன் எதுவரைக்கும் சபை முத்திரைகள் உடைப்பதற்கும் கடைசி நாட்களில் மெசியா பூமியிலே வெளிப்படுகிற நாள் வரைக்கும் இந்த 5 ஜாமக்காரர்கள் தான் சபையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருந்தார்கள். ஆனால் இவர்களோ சொந்த கோட்பாடுகள், மனித ஞானங்கள் ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு பதிலாக பிரதி குருக்களை ஏற்றுக்கொண்டு வார்த்தையை புறக்கணித்து போட்டு தன்னுடைய சபை கோட்பாடுகளை முன்வைத்து ஜனங்களை ஏமாற்றிக் கொண்டு பணத்துக்காகவும் புகழுக்காகவும் திருமண காரியங்களுக்காகவும் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டு தேவனுக்கு ஊழியம் செய்யாமல் அவர்கள் கர்த்தரை மறுதலிக்கிற வார்த்தைக்கு ஊழியம் செய்து ஜனங்களை ஏமாற்றி விட்டார்கள். பிறகு தேவன் தன்னுடைய பாகமாகிய கல்வாரி சிலுவையிலே பெற்றெடுக்கப்பட்ட அந்த குமாரன் குமாரத்தியை மனமாட்டியை தன்னுடைய பாகத்தை மீட்டுக்கொள்ள சாயங்காலத்தில் அதே குமாரன், கிழக்கிலே உதித்த குமாரன் மேற்கிலே வருகின்ற பொழுது அதே அக்னிஸ்தம்பம் அடையாளம், அதே மேகஸ்தம்பம் அடையாளம், மரித்தவர் உயிர் பெற்று காண்பிக்கின்றார். அந்த ஜாமக்காரன் பசுத்தாவை நின்று கொண்டு இந்த கடைசி நாட்களிலே பிரண்ணாமாக நின்று கொண்டு, இதோ உங்கள் மத்தியில தேவன் என்னை ஒரு ஜாமக்காரனாக வைத்திருக்கின்றார். இதோ எனக்கு கொடுக்கப்பட்ட சிறிய ஊழியம் என்னவென்றால் என் முதுகை திருப்பி இதோ இந்த சபையோரு முன்பாக நான் காண்பிக்கின்றேன்.
சிறு ஊழியம். ஆபிரகாம் இடத்திலே சாராடத்திலே தேவன் எப்படி தன் முதுகை திருப்பி நின்று கொண்டு ஏலோயம் என்று வெளிப்படுத்தி காண்பித்தாரோ, இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பாக இயேசுகத்துவாக நின்று கொண்டு தேவன் தான் யார் என்பதை வெளிப்படுத்தி கொண்டார். அதே போல இந்த கடைசி நாட்களில் புறஜாதிகளோடு 2000 ஆண்டுகளாக இந்த சுவிசேஷம் முன்மாறியும் பின்மாறியும் ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த கடைசி நாட்களில் பாருங்கள், இதோ இந்த சபையோருக்கு முன்பாக நான் என் முதுகை திருப்பி நிற்கப் போகிறேன். நான் உங்கள் சகோதரன் பிரண்ணாம் அல்ல, நானே உங்கள் கர்த்தர், நானே உங்கள் பசுத்தாவி என்று அந்த முதுகை திருப்பி இதோ ஏழையும் என்ற அடையாளத்தை இந்த புறஜாதி மத்தியிலே காண்பிக்கின்றார். இது உலக ஜனங்களுக்கு அல்ல, இது சபை கோட்பாடுகள் விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அல்ல. கல்வாரி சிலுவையில தேவன் யாரை யாரை பெற்றெடுத்தாரோ, யாரை யாரை முன்குறித்தாரோ, அந்த பிள்ளைகள் மாத்திரமே தன்னுடைய மணவாளன் முதுகை திருப்பி நின்று கொண்டு பேசுவார் என்று வேத வார்த்தை கொண்டு ஆராய்ந்து பார்க்கிற பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் இந்த முதுகை திருப்பி காண்பிப்பது என்ன என்ற வெளிப்பாடை அவர்கள் தான் பெற்றுக்கொள்ள முடியும். சாராடத்தில் முதுகை திருப்பி நின்று பேசின அதே ஏழையும் தான் இந்த கடைசி நாட்களிலே சபையோருக்கு முன்பாக தன் முதுகை திருப்பி நின்று காண்பிக்கின்ற பொழுது இவர்தான் அந்த ஏழையும் என்று முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள் கண்டுபிடித்து விடுவார்கள். இஸ் தேர் எனிதிங் ஆஃப் த லார்ட் என்ற செய்தியில, கர்த்தராகாத காரியம் என்ற செய்தியில 33வது பேராவை எடுத்து வாசித்து பாருங்கள். இதோ சோதம் முன்பாக வெளிப்பட்ட அதே தூதன் சாரிடத்தில் தன் முதுகை திருப்பி காண்பித்து அதே பேசின அதே தூதன் இந்த கடைசி நாட்களிலே இந்த பிரண்ணாம் கூடத்திலே உங்களுக்கு முன்பாக என் முதுகை திருப்பி நான் நிற்கப் போகிறேன். நான் உங்கள் சகோதரன் அல்ல, நானே உங்கள் கர்த்தர், நானே உங்கள் பசுத்தாவி என்று அந்த செய்தியிலே இந்த அடையாளத்தை அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். நான் ஏலோயம், நான் லோகோஸ், அதே ஆபிரகாமிடத்தில் வெளிப்பட்ட அதே ஏலோயம் தோ சபைக்கு முன்பாக நான் என் முதுகை திருப்புகிறேன். இது பிரண்ணாம் அல்ல, உங்கள் சகோதரன் அல்ல, இது கர்த்தர் பசுத்தாவி என்று தேவனே தன் முதுகை திருப்பி காண்பித்து முன் குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் தவிர உலக ஜனங்களுக்கு அல்ல. அப்படி என்றால் ஒரு போதகருக்கு இந்த வெளிப்பாடு தெரியவில்லை என்றால் சபையோரை அவர் எப்படி வழி நடத்துவார் பாருங்கள். அப்போ ஒரு போதகருக்கு வெளிப்பாடு இல்லை என்றால் சபையோட நிலைமையும் அதே கதியாகிவிடும். அப்போ என்ன பண்றார்? தனிப்பட்ட நபரை அழைக்கின்றார். ஒரு குடும்பத்தை அல்ல, ஒரு சபை அல்ல, தனிப்பட்ட நபர், இண்டிவிஜுவல் காலிங். உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் யாரை யாரை முன்குறித்த அந்த பிள்ளைகளை மாத்திரமே தேவன் கடைசி பசுத்தாவியாக ஜாமக்காரனாக பிரண்ணமாக நின்று கொண்டு அந்த ஆத்மாவுக்கு தேவன் ஒரு ஜாமக்கார் நின்று கொண்டு எச்சரிப்பு தருகின்றார். இதோ கடைசி நாட்கள் 7ஆம் தூதன் வந்துவிட்டார். அக்னிஸ்தமம் ஒரு தோல் மேல இருக்கிறது, அக்னிஸ்தமம் தலைக்கு மேலிருக்கிறது, குருடனை பார்வையிடுகிறார். இவர் யார் என்று இந்த பசுத்தாவிக ஜாமக்காரனாகிய பிரண்ணாம் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு பாருங்கள் ஜாமக்காரன் நின்று கொண்டு அவர்களை மீட்டு விட்டார். ஆனால் உலக ஜனங்களுக்கோ இது புரியாத புதிராக, அவர் சாதாரண மனிதனாச்சே, அவர் இந்த இடத்துல பிறந்திருக்கிறாரே, அந்த இடத்துல பிறந்திருக்கிறாரே, இப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று ஜனங்கள் 1000 பேசலாம். இயேசுகிறிஸ்து நாட்களிலுமே இயேசுகிறிஸ்து அப்போஸ்தலத்தில் கேட்கின்ற பொழுது, இந்த ஜனங்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள் கேட்கின்ற பொழுது, ஆண்டவர் சில பேர் போதகர் என்றும், சில பேர் எலியாவென்றும், சில பேர் எரோமியால் ஒருவரு சொன்னார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது தேவன் பேதுருவை பார்த்து, பேதுருவே என்னை நீ யார் என்று சொல்கிறான் கேட்கின்ற பொழுது பேதுருவோ ஆண்டவரின் ஜீவனுள்ள தேவன குமார் கிறிஸ்து சொல்லுகின்ற பொழுது தேவன் அந்த கிறிஸ்து என்று அறிக்கை பண்ணப்பட்ட பேதுருவிடத்தில் மாத்திரம்தான் பரலோகத்தின் திறவுகோலை கொடுத்தார், பரலோகத்தின் ராஜ்யத்தை கொடுத்தார், பரலோகத்தின் பொக்கிஷத்தை கொடுத்தார். ஆனா போதர்னு சொன்னவருக்கோ அல்லது கிறிஸ்டி பிரதர் சொல்லுவது சொன்னவருக்கோ அல்லது பிராஃபிட் சொன்னவருக்கோ தேவன் திறவுகோலை தரவில்லை. தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என சொல்லக்கூடிய அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்ட அந்த பசுத்தாவின் மூலியமாக இவர்தான் இயேசுகிறிஸ்து தான் தேவன் என்று பெற்றுக்கொண்ட அந்த வெளிப்பாடின் மேல தான் தேவன் சபையை கட்டினார், பரலோகத்தின் திறவுகோலை கொடுத்தார். ஆனால் போதகர் என்று சொன்னவருக்கோ அல்லது எலியா தீர்க்கதரிசி ஒருவன் சொல்லுவதற்கோ எரோமியாவை சொல்லுவதற்கோ தேவன் பரலோகத்தின் திறவுகோலை கொடுக்கவில்லை.
தேவன் என்றும் கர்த்தர் என்றும் அறிக்கை பண்ண பேதுருவிடத்துல மாத்திரம்தான் தேவன் பரலோகத்தின் திருவுக்கோலை கொடுத்தார். சபையை கட்ட அனுமதி கொடுத்தார், மற்ற யாரிடத்திலும் கொடுக்கவில்லை. அதே போல இன்றைக்கும் நீங்கள் பிரதர் பண்ணா சொல்லிட்டு போங்க, அல்லது அவர் மனிதன் சொல்லிட்டு போங்க, அல்லது அவர் தீர்க்கதரிசி சொல்லிட்டு போங்க, அதை பத்தி கவலையே இல்லை. இன்றைக்கு வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து ஒருத்தர் வரணுமே, மெசியா பூமிக்கு வரணுமே, லோகோஸ் பூமிக்கு வரணுமே. அவர் யார் என்று, இவர்தான் லோகோஸ், இவர்தான் ஏலோயும், இவர்தான் மெசியான்னு சொல்லக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு மாத்திரமே தேவன் பரலோகத்தின் திருவக்கோளை ராஜ்யத்தை தருகின்றார். தவிர பிரதர் பிரணாம் என்று சொல்லுவர்களுக்கோ ப்ராஃபிட் சொல்லுவர்களுக்கோ தேவன் பரலோகத்தின் திருவக்கோளை தரமாட்டார், வெளிப்பாடு தவற மாட்டார், ரெவலேஷனை கொடுக்க மாட்டார். ஏனென்றால் அறிக்கை பண்ணுகிற பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான். அதுக்கு உதாரணமாகத்தான் பேதுரு நின்று கொண்டிருந்தார். ஆண்டவரே நீ ஜீவன தேவனுடைய குமாரனான கிறிஸ்து. அதே போல இரண்டாம் வரிகளே இயேசு கிறிஸ்து வருவேன்னு சொன்னாரே, அவர் வந்தாரா? அவர் எங்கே இருக்கிறார்? எதற்காக பிரண்ணாமுடைய தலைக்கு மேல் அக்னி ஸ்தம்பம் இருக்கிறது, எதற்காக பிரண்ணாமுடைய தோல் மேல் அக்னி ஸ்தம்பம் இருக்கிறது என்று வெளிப்பாடை பெற்றுக் கொள்ளக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு தான் தேவன் பரலோகத்தின் பொக்கிஷங்களாகிய இந்த ரெவலேஷனை தருகின்றார். ஜாமக்காரனே, இரவு எவ்வளவு சென்றது? அது பகலும் அல்ல, இரவும் அல்ல, சாயங்காலத்தோடு வெளிச்சம் வந்தது. அந்த வெளிச்சம் என்பது பாருங்கள், பிரண்ணாம் ஏழையுமாக நின்று கொண்டிருக்கின்றார், மெசியாவாக நின்று கொண்டிருக்கின்றார். அப்ப இதை கண்டு கொண்ட பிள்ளைகள் மாத்திரம்தான் இந்த ஜாமக்காரனுடைய செய்தியை கேட்டுக்கொண்டு சபை ஸ்தாபனங்கள் கோட்பாடு எல்லாத்தையும் விட்டுட்டு தன் மனவாளை நோக்கி, ஜாமக்காரன் நோக்கி அந்த ஆபத்து நாட்களை கடந்து வந்து நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாக இந்த ஜாமக்காரனுடைய சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் கிறிஸ்துவுடைய பாகமாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். பிரண்ணாம் இந்த கடைசி நாட்களில் வெளிப்படுகிற ஜாமக்காரனாக பசுத்தாவை நின்று கொண்டு தான் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளை தேவன் மீட்டுக் கொண்டார். ஜாமக்காரனாக நின்று கொண்டு ஒரு பரிபூர்ண மனிதன் வளர்ச்சி செய்து வாசித்து பாருங்கள். 7 ஸ்டெப்பு நடந்து வந்து பரிபூர்ணமாக மாறுவதுதான் மனவாட்டி என்று வேதம் போதிக்கிறது. அந்த இடத்துல பாருங்கள், ஜாமக்காரனாக பிரண்ணாமை நின்று கொண்டு ஜனங்களை மீட்டுக் கொண்டார். அப்ப இன்றைக்கு வெளிப்பட்ட இந்த ஜாமக்காரன் பசுத்தாவியானோராகிய பிரண்ணாமாக நின்று கொண்டிருக்கின்றார். சாயங்கால வேளத்திலே ஒரு வெளிச்சமாக நடமாடக்கூடிய மனிதனாக, பேசக்கூடிய மனிதனாக, அக்னி ஸ்தம்பத்தை தோல் மேலையும் தலைக்கு மேலே வைத்துக் கொண்டு இந்த கடைசியாக வெளிக்கப்பட்ட ஜாமக்காரன் பசுத்தாவியாக பாருங்கள், பிரண்ணாம் நின்று கொண்டு தன் ஜனங்களை மீட்டுக் கொண்டார். மற்றவர்களோ அடையாளம் கண்டு கொள்ளாதபடிக்கு அவர் குருடாக்கப்பட்டு நித்திய ஜீவன் இழந்த பிள்ளைகள் நிற்கின்றார்கள். அப்போ நீங்கள் யார்? இங்கே நிற்கிறீர்கள். இன்றைக்கு வெளிப்பட்ட ஜாமக்கார் நீங்கள் கண்டு கொண்டீர்களா? சாயங்கால வெளிச்சம், சாயங்காலத்தின் ஒளி, அந்த அக்னி ஸ்தம்பத்தின் பிம்பங்கள் உங்கள் மேலே பட்டிருக்கிறதா? இன்னைக்கு வெளிப்பட்ட மெசேஜை கண்டுவிட்டீர்களா? உங்களையே நீங்கள் ஆராய்ந்து பார்த்து, வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பார்த்து இன்றைக்கு நீங்கள் எங்கே நிற்கிறீர்கள்? மறுபடியும் சொல்லுகின்றேன், ஒரு போதகருக்கு ரகசியம் வெளிப்பாடு தெரியவில்லை என்றால் சபைக்கு எப்படி போதிப்பார்? சபை மக்கள் எப்படி இவர்தான் மெசேஜ் என்று கண்டு கொள்ள முடியும்? அதனால் தனிப்பட்ட நபராக நின்று கொண்டு செய்தியை வாசியுங்கள். கர்த்தர்கள் வெளிப்படுத்தி காண்பித்து மாசத்தில் வெளிப்பட்ட இன்னைக்கு பிரண்ணாம் யார் என்று கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பாடாக கண்கள் திறக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென்.